எல்லாருக்கும் வணக்கம். நிலா இன்னோவேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம யூடியூப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த ஃபுல் டுட்டோரியல்ல நாங்கள் என்ன மாதிரியான டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூனிட்டின்னு சொல்லப்படுற ஒரு கேம் இன்ஜின் அந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இதில் பண்ணுறீங்களோ நீங்கள் இதை ஓப்பனாக ஃப்ரீயாகவே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லைசன்ஸோ இல்லை ஃப்ரீ லைசன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பெய்டு ஆப்ஷன்ஸ் இங்கே எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு அவசியமே இருக்காது. ஒரு கேம் எப்படி டெவலப் பண்ணலாம், ஒரு கேம் எப்படி ஒர்க் பண்ணலாம், அந்த கேம் எப்படி ரன் பண்ணலாம், அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம இந்த சேனல் மூலமாக கேம் டெவலப்மெண்ட் 3D கேம் டெவலப்மெண்ட்டில் யூனிட்டி 3D கேம்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். டேரெக்டாக எடுத்திங்கன்னா 2Ds நீங்கள் படிச்சுட்டு 3D வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நான் டேரெக்டாகவே நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 3D கேம்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ பேசிக்காக பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 6 month கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் நான் இதை எப்படி ஒரு 10 to 12 வீடியோஸ்க்குள்ளே எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஒரு பிகினர் லெவலுக்கு இப்போ என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த யூனிட்டினா என்ன, அதோட இன்டர்ஃபேஸஸ் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் பார்க்குறது தான் இந்த பிகினர் லெவல் வீடியோவில் இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த பிகினர் லெவல் வீடியோ யூனிட்டினா எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு என்னுடைய ஃபர்தராக அடுத்து நான் கொடுக்க வீடியோவை நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை எனக்கு பிகினர் லெவல்லேருந்தே வேணும், அது என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டினா என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸஸ், அந்த விண்டோஸ் எப்படிலாம் இருக்குது, என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கேம் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, காம்போனன்ட்ஸ்னால் என்ன, அண்டு டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அதை சொல்லணும். அண்ட் யூனிட்டியில் நிறைய சீன் ஃபைல் இருக்கும், அந்த சீன்ஸ் பற்றி பேசணும். மெட்டீரியல்ஸ், கலர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி பேசணும். டெக்ஸ்சர், லைட்னிங் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லலாம். அண்ட் ப்ரீஃபேப், அதான் கேம் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் எப்படி நம்ம நெட்டில் இருந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரீஃபேபை எடுத்துகிட்டு வரலாம், இதெல்லாத்தையும் சொல்லலாம். அண்ட் இந்த கேம்னாலேயே ஃபிசிக்கல் வேர்ல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கேமிங் வேர்ல்ட்லேயும் இருக்கணும். நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் என்னென்ன ஃபிசிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம கேமிங்லேயும் கொண்டு வரணும். அதெல்லாம் எப்படி கொண்டு வரலாம். அண்ட் ஃபைனலாக இந்த கேமிங் கரெக்டாக ரன் ஆகுறதுக்கு நமக்கு கோடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ அதில் இந்த யூனிட்டி அப்படிங்கிற இந்த கேம் இன்ஜினில் என்ன கோடிங் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சி ஷார்ப் அப்படிங்கிற ஸ்கிரிப்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோடிங் லாங்குவேஜை டச் பண்ணி இந்த வீடியோவை நம்ம முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங்க்கு வந்து நம்ம உட்காந்து டைப் பண்ண போகிறதுலாம் கிடையாது. இன்றைக்கி ஏஐ அப்படிங்கிறது பயங்கரமாக வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி அங்கேருந்து கோடிங் எடுத்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ நான் எந்த ஒரு டைம் டிலேயும் இல்லாமல் டேரெக்டாகவே கண்டென்ட்குள்ளே போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த யூனிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுள்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக கூகுள் போகிறீங்க, கூகுள் போயிட்டு யூனிட்டி டவுன்லோட் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டி டவுன்லோட்ஸான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பொறுத்தளவுக்கு யூனிட்டி பொறுத்தளவுக்கு 2 டைப் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூனிட்டி ஹப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூனிட்டி அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ இந்த யூனிட்டி ஹப்புங்கிறது இந்த யூனிட்டி ஓப்பன் பண்ணுறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்குள்ளே போய்கிட்டு நீங்கள் நிறைய இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு கார் ரேஸ் அப்படின்னு நம்ம கேம் எடுக்கிறோம்னா அதில் 50 MB 100 MB தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் இன்டர்னல் டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு 1 GB 2 GB ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட்லேயும் இருக்குது. நீங்கள் யூனிட்டி ஹப் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் யூனிட்டி அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை உள்ள இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஓவரால் 5 GB கிட்ட தேவைப்பட சான்சஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த யூனிட்டி அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் என்னுடைய சிஸ்டமோட ரெக்யூர்மெண்ட்டே காட்டுறேன். இது கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னுடைய லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸர் வந்து AMD Ryzen 5 இருக்குது, கிராஃபிக்ஸில் இருக்குது.
அண்ட் ரேம் வந்து 16 GB ரேம் இருக்குது, அண்டு ஸ்டோரேஜ் இவ்வளவு இருக்குது, 64 பிட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிட்டி வந்து ஈஸி யூஸபுளாக இருக்கும். இல்லை இதை விட கம்மியாக ரேம் வந்து 8 GB ரேம் தான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லோடிங் ஆகும். 4 GB ரேம்னா ரொம்ப லோடிங் ஆகும், அது யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களோட லேப்டாப்போட ஸ்பெக்கு இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லிக் கொடுக்க நீங்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் டிலே, அந்த ரேம் ப்ராசஸ் ஆகி அது ரன் ஆகி சம்டைம்ஸ் அது ஆஃப் ஆக கூட சான்சஸ் இருக்குது. லேப்டாப் ஹீட் ஆகும், ஃபேன் ரன் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு, உங்களுடைய ரேம், இது என்னுடைய லேப்டாப், இது வந்து கேமிங் லேப்டாப், HP விக்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த லேப்டாப் நான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதை விட அட்வான்ஸ் லேப்டாப் வச்சுருந்தீங்க, இதோட அட்வான்ஸ் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அண்ட் இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு யூனிட்டி அப்படிங்கிற இந்த விஷயம் தான் நமக்கு இங்கே தேவை. ஸோ இதை டேரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். நான் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத வேணால் செப்பரேட் வீடியோவில் கொடுத்துட்றேன். இல்லை அப்படின்னா டேரெக்டாக இல்லை விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆக போகுது. வேறு எந்த விஷயமே இங்கே உள்ள ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக ஏதாவது அங்கே லைசன்ஸ் வாங்கணுமா, பெர்மிஷன்ஸ் கொடுக்கணுமா, ஏதாவது கோடு கீ ஏதாவது அடிக்கணுமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. டேரெக்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆக போகுது. சரியா? ஸோ இந்த டவுன்லோட்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த யூனிட்டி அப்படிங்கிற ஃபைல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் யூனிட்டி அப்படிங்கிற ஃபைல் இருக்க போகுது. ஸோ நான் என்னுடைய டெஸ்க்டாப்பில் யூனிட்டி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல யூனிட்டி ஹப்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அந்த ஃபைல். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் கூகுள் சைன்இன் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியும் நீங்கள் சைன்இன் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக கூகுள் ஜிமெயில் சைன்இனும் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி என்னுடைய மெயிலுக்கு ஜிமெயில் சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால டேரெக்டாக எனக்கு உள்ள லாகின் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு லாகின் ஆகாது. இந்த மாதிரி ஜிமெயில் சைன்இன் கேட்கும். சரியா? ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய யூனிட்டி ஹப் அப்படிங்கிறது இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே எப்படி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அண்டு இருக்கிற ப்ராஜெக்டை எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஒன்லி யூனிட்டி ஹப் தான். இந்த ஹப்பில் நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் அது யூனிட்டிங்கிற அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணும். அப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்ஸ்டால்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதில் யூனிட்டி அப்படிங்கிறது டவுன்லோட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா அஃபிஷியல் ரிலீசஸில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் இன்ஸ்டால் எடிட்டர் அப்படிங்கிறது கொடுத்து என்னென்ன எடிட்டர்லாம் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இப்போது என்னுடைய இதில் என்ன இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2022 அண்ட் 2021.3 இந்த மாதிரி இந்த 2 வெர்ஷன் இருக்குது. இந்த 2 வெர்ஷனில் ஏதாவது ஒரு வெர்ஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து அட்வான்ஸ் 6.0 6.2 இது எல்லாமே அட்வான்ஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது நான் இந்த 2021 2022 தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து LTS லாங் டைம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த பக்கும் மோஸ்ட்டாக இருக்காது. அதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இது இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதை யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி லேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லோடிங் ஆகிட்டு இருக்கு, லோடிங் ஆனதுக்கப்புறம் வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ், என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, யூனிட்டி இருக்குது, யூனிட்டி ஏஏ இருக்குது. நம்ம அசஸ் ஸ்டோர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். யூனிட்டி அசஸ் ஸ்டோர் பார்ப்போம். ஸோ மற்றது எல்லாமே போக போக நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? யூனிட்டி கூட என்னெல்லாம் லிங்க் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள். அண்ட் லைசன்ஸ் அப்படிங்கும்போது நான் வந்து பர்சனல் லைசன்ஸ் அப்படிங்கிறத வாங்கி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு லைசன்ஸ்ங்கிறது ஆட் ஆயிருக்காது. முதல்ல பாப்அப் விண்டோவில் உங்களுக்கு கேட்டுரும் ஆட் லைசன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இந்த இடத்துல கெட் அ ஃப்ரீ பர்சனல் லைசன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். லைசன்ஸ் கிரியேட் ஆனால் தான் உங்களால் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே சேவ் ஆகும். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால்ஸில் போயிட்டு புது வெர்ஷன் என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது சம்டைம்ஸ் 2GB 2.5 GB அப்படின்லாம் கேட்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆண்ட்ராய்டு விண்டோஸ் எல்லாத்தையும் போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் அது ரொம்ப ரொம்ப நெட்டு வந்து உங்களுக்கு எடுக்கும். ஓகே, அடுத்தது எப்படி லேண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அங்கே லேர்னிங் வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அது அஃபிஷியல் வீடியோஸ் அண்ட் ரிசோர்ஸஸில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அதில் யூனிட்டி அசஸ் ஸ்டோர் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அண்ட் லைசன்ஸில் பெர்சனல் லைசன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட்டி 3D அப்படிங்கிறத கான்செப்ட் பண்ணுறதுனால
யூனிட்டி 3D கேம்ஸ் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துடுறேன். ஸோ ஒன்ஸ் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடும். சரியா? ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூ ஹேவ் டு வெயிட். இங்கே வந்து டெம்ப்ளேட்ஸ் ஆர் ஸ்டில் லோடிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது இருக்கு, நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 2022.3.6.62.F1 அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு நான் இங்கே வந்து என்ன மாதிரியான கேம் பண்ண போறேன், 2Dல பண்ண போறேன்னா 3D யூனிவர்சல் 2D, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மொபைல் கேம் பண்ண போறோம்னா, VR கேம் பண்ணுறோமா, AR கேம் பண்ண போறோமா, இதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோலேயே செப்பரேட்டா பேசலாம். இதுல என்னென்னலாம் பண்ணலாம், ஒவ்வொரு இதாக ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை பத்தி நம்ம தனியா பேசலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து டேரக்டா 3D கேம்ஸ் தான் பண்ண போறோம், 3D கேம்ஸ் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னு இருக்கும் பொழுது நான் இந்த இடத்துல 3D பில்ட்-இன் ரெண்டர் பைப்லைன் அப்படின்னு சொல்லப்படுற இதை நான் கிளிக்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிலா இனோவேஷன், நிலா இனோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. நிலா இனோவேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இங்கே யூனிட்டி அப்படிங்கிற இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு கேம் எலமெண்ட்ஸை உள்ள எடுத்து வைக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி லைட்னிங் கொடுக்கலாம், கேமரா ஆங்கிள் எப்படி செட் பண்ணலாம், அண்ட் கோடிங் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணலாம். சரியா? ஸோ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் எனக்கு யூனிட்டி இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரொட்டேஷன்ஸ் டூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டூல் பார் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூனிட்டி விண்டோ, ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு விண்டோ, இது ஒரு விண்டோ, நான் எங்கே வேணாலும் இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே கிரியேட் பண்ண நம்மளால் முடியும். ஸோ மறுபடியும் அதே ஆர்டர் வந்து எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த லே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே சாம்பிள் சீன் அப்படிங்கிறது இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த சாம்பிள் சீன் சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். எம்ஜி அப்படின்னு போட்டிருக்குன்னா இது என்னுடைய இமெயில் ஐடி மதன் கௌதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இமெயிலே எனக்கு இங்கே சைன்இன் ஆயிருக்கு. ஸோ அதனால் இங்கே நான் கொடுத்துருக்கிறேன். சைன் அவுட் பண்ணணும்னா டேரெக்டாக சைன் அவுட் பண்ணிடலாம். சரியா? நீங்கள் க்ளவுடில் பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா வெர்ஷன் யூனிட்டியோட வெர்ஷனை மாற்றுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டி பொறுத்தளவுக்கு ஒரு 6லேருந்து 7 விண்டோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு விண்டோ, இது ஒரு விண்டோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விண்டோ என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹைரார்கி விண்டோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுதான் ஹைரார்கி விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சீன் விண்டோ, இது கேம் விண்டோ, அண்ட் இது வந்து இன்ஸ்பெக்டர் விண்டோ. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் விண்டோ. ஸோ ப்ராஜெக்ட் விண்டோவில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று அசெட்ஸ் இருக்கும், இன்னொன்று பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்சோல் விண்டோனா ஹோப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராம் எரர் வருது இல்லை அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆகும்பொழுது அந்த கன்சோல் விண்டோவில் டீபக்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கன்சோல் விண்டோ அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 6 விண்டோ கிட்ட பார்த்தோம். அதை நான் ரிப்பீட் ஹைரார்கி, சீன் விண்டோ, கேம் விண்டோ, அண்ட் இன்ஸ்பெக்டர் விண்டோ, அண்ட் ப்ராஜெக்ட் விண்டோ அண்ட் கன்சோல் விண்டோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரியான 6 விண்டோஸ் வந்து நம்ம இப்போ பார்த்து வச்சுருக்கிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு விண்டோவும் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஹைரார்கி விண்டோ தான் இருக்கிறதுலேயே மெயின் விண்டோ. இதில் தான் நம்ம எல்லா கேம் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கேம் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், காம்போனன்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு கேமராவாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். சரியா? ஸோ பொதுவாக இந்த இதை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு என்ன தோணுது, இந்த சீன் ஃபைலை பார்க்கும்போது என்ன தோணுது, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? ஸோ நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு கார் கேம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கார் தேவைப்படும். அந்த கார் ஓட்டுறதுக்கு எனக்கு ரோடு தேவைப்படும். ஸோ அப்புறம் ஆப்போசிட்ஸ் கார் தேவைப்படும், சைடில் பில்டிங் வைக்கலாம், இது எல்லாமே ஓகே. ஆனால் ரியல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரியே கேமில் இருக்கிறதுனால தான் நமக்கு கேம் விளையாடுறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அப்போ ரியல் வேர்ல்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா
மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை வானம் அப்படிங்கிறது இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு தரை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ரெண்டையும் குறிக்கிறது தான் இந்த இடத்துல ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கீழே பிளாக் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது எல்லாமே லேண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ என்னதான் ஸ்கை இருந்தாலும் லேண்ட் இருந்தாலும் அந்த இடத்துல சூரிய ஒளி பட்டாதான் அந்த இடத்தோட அழகே நமக்கு தெரியும். ஸோ அப்போ லைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேமுக்கு மூணாவது விஷயமா தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்கைன்னு சொல்லலாம், அடுத்த லேண்டுன்னு சொல்லலாம், அடுத்த லைட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் அந்த லைட்டுங்கிறத நமக்கு எங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சாம்பிள் சீன் ஃபைல் ஓப்பன் பண்ணி தராங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு கொடுத்துட்டாங்க லைட் அப்படிங்கிற இந்த விஷயத்த. சரியா? ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு மனுஷனாக இருக்கேன் அப்படின்னா அது வானம் பூமி, அது வந்து ஒரு கேம் ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு மரம் ட்ரீ கார் இதெல்லாம் எனக்கு தெரியணும், இதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கண் இருக்கு, என்னால் பார்க்க முடியுது. அப்போ ஒரு கேமுக்கு என்ன இருந்தால் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமரா அப்படிங்கிற விஷயம் இருந்தால் தான் நம்மளால அதை பார்க்க முடியும். ஓகேவா? அப்போ சீன் ஃபைலில் என்னென்ன விஷயம் இருக்குன்னா 4 விஷயம் இருக்குது. இங்கே வந்து ஸ்கை இருக்குது, இங்கே வந்து லேண்ட் இருக்குது, கேமரா இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்குது, லைட் இருக்குது. சரியா? ஸோ இப்போ பாருங்க, நான் இங்கே கேமராவை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இங்கே கேமரா அப்படிங்கிற விஷயம் எனக்கு இங்கே இருக்குது. டைரக்ஷன் லைட் கிளிக் பண்ணுறேன், ஸோ டைரக்ஷன் லைட் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல போகிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல மெயின் கேமரா அப்படின்னு கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி 3 ஆக்சிஸ் வரும். இப்படி நீங்கள் எடுத்து பார்க்கலாம். மவுஸோட கர்சர் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கை சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் இப்படி சுற்றி பார்க்கலாம். இப்படி சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் மூவ்மெண்ட் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த மூவ் பட்டன் யூஸ் பண்ணி அப்படின்னா 3 சைடில் மூவ் பட்டன் இருக்கும். ஸோ இங்கே போகணுமா, இங்கே போகணுமா, மேலே போகணுமா, இல்லை அந்த சைடில் போகணுமா, அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மவுஸ் மூலமாக டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, ஸ்கேல் பண்ண ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹைரார்கி விண்டோவில் கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கேம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி எனக்கு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணதுனால எனக்கு மெயின் கேமராங்கிற ஒரு கேம் ஆப்ஜெக்டையும் டைரக்ஷன் லைட் அப்படிங்கிற கேம் ஆப்ஜெக்டையும் எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ மூணாவது நான் ஒரு கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ரைட் கிளிக் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிட்டு 3D ஆப்ஜெக்ட், நம்ம 3D கேம்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3D ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி இப்போ ஒரு கியூப் அப்படிங்கிற ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். இந்த உலகத்துல எல்லாமே ஷேப்னால தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தரை இருந்துச்சுன்னா நான் வந்து பிளேன் அப்படின்னு எடுக்க போறேன். ஒரு சாக் பீஸ் இருந்துச்சுன்னா ஒரு கேப்சூல் அப்படிங்கிறத எடுக்க போறேன். ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா கியூப் அப்படிங்கிறத எடுக்க போறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துமே என்ன இருக்குன்னா இந்த உலகத்துல ஷேப்ஸ்னால தான் இருக்கு. அந்த ஷேப்ஸ்க்கு மேல ஒரு கவர் போட்டு தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து ஈஸியா சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் கியூப்னு எடுத்திருக்கிறேன், எனக்கு இங்கே கியூபுங்கிறது வந்துடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்னெல்லாம் வைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த சீன் ஃபைல்ல கண்டிப்பா காட்டும். காட்டாம இருக்கவே இருக்காது. ஆக்சுவலா இங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பா இங்க இருந்துரும். இந்த கியூப் இருக்கு, டைரக்ஷன் லைட் இருக்கு, மெயின் கேமரா அப்படிங்கிறது இருக்கு. இந்த கியூப் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மவுஸ்ல கர்சர் பட்டனை நீங்க வந்து ரோல் இன் ரோல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்து இந்த கியூப் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னா இந்த கியூபை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது பக்கத்தில் போகணும்னா மவுஸ் அப்படியே கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது பக்கத்தில் போயிடும். சரியா? ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா பக்கத்தில் போயிடும். இல்லை அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட் கீ என்ன இருக்குன்னா இந்த கியூப் இருக்கு, இந்த கியூபை கிளிக் பண்ணிட்டு எஃப்ங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா கீபோர்டில் எஃப்ங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்துல போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? ஸோ இப்போ வந்து நான் இங்க வந்து கியூப் அப்படிங்கிறது நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கை சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, வியூ டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னா இப்படி சுத்தி தான் பார்க்க முடியுமே தவிர வியூ தான் பண்ண முடியுமே தவிர என்னால எந்த ஆக்சஸும் பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது. ஆனா இந்த மூவ் டூல்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனா இந்த கியூபை கிளிக் பண்ணிட்டு என்னால என்ன பண்ண முடியும், கியூபை மூவ் பண்ண முடியும். 3 டைரக்ஷன்ஸ்ல என்னால மூவ் பண்ண முடியும். 3D அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கு 3 டைரக்ஷன், திஸ் இஸ் ஒய் டைரக்ஷன், ரெட் கலர்ல இருக்கிறது எக்ஸ் டைரக்ஷன், ப்ளூ கலர்ல இருக்கிறது செட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆக்சிஸ்ல என்னால மூவ் பண்ண முடியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொட்டேட் டூல் அப்படின்னு இருக்கு, என்னால என்ன பண்ண முடியும், கியூபை ரொட்டேட் பண்ண முடியும். சரியா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கேல் டூல் இருக்கு. இப்போ ஸ்கேல்னா பெருசாக்குறது, இந்த சைட் பெருசாக்கணும், இப்படி பெருசாக்கணுமா, இல்ல இந்த சைட் பெருசாக்கணுமா அப்படிங்கறத முடிவு பண்றது யாரு, ஸ்கேல் டூல் அப்படிங்கறது முடிவு பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ரெட் டூல் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெட்னா இந்த இடத்துல பார்த்து ஒரு சைடா போகணுமா இந்த சைடா போகணுமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரெட் டூல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பேசிக்ஸா உங்களுக்கு இந்த 5 டூல்ஸுமே உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். இதை ரொம்ப யூஸ் பண்ண வேண்டிய இந்த ஸ்கேல் டூலும் ரொட்டேட் டூலும் மூவ் டூலும் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அது எப்படி அப்படிங்கிறத
பார்க்கலாம். சரியா? ஸோ மறுபடியும் இதை உங்களுக்கு சொல்றதுக்காக திரும்பவும் இதுல வந்து ஒரு ஸ்பியர் எப்படி உருவாக்கி காட்டுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு 3D ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுப்பீங்க. 3D ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஸ்பியர் அப்படிங்கிறது கொடுக்குறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்பியரும் கியூபும் ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்போ நம்ம மேலே மூவ் பண்ணி கொண்டு வரோம்னா இங்கே மூவ் பண்ணி கொண்டு வரலாம். ஸ்கேல் ஆக்சிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பியரை இப்படி பெருசாக்கலாம். கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அண்டு ஆகும். இப்போ ஓவராலா எல்லா டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற அந்த 3Dல தான் இருக்கு. எக்ஸ் ஒய் செட் ஓவராலா எனக்கு என்லார்ஜ் பண்ணணும், ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா அந்த நடுவில் வெள்ளை கலர்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை கொடுத்து நீங்க இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலா என்ன பண்ணும், பெருசாகும், சின்னதாகும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த கேம் ஆப்ஜெக்ட் நான் உள்ள கொண்டு கொடுத்துருக்கிறேன். இது எப்படி இருக்கு அப்படிங்கறத இங்க காட்டியிருக்கிறேன். இப்ப அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது என்னது, ரொட்டேட் டூல். ஸோ எப்படி ரொட்டேட் பண்றது, லெஃப்ட் ரைட்டு அண்ட் பாட்டம், ஓகேவா, அண்ட் டாப் ஆங்கிள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க சுத்தி சுத்தி பாக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த நடு பட்டனை கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2D அப்படிங்கிறது ஆயிடும். ஸோ அந்த நடு பட்டனை திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D அகைன் 3D வந்துடும். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, இது தெரியாம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை எப்படி போக வைக்கிறது அப்படின்னு தெரியாம இருப்பீங்க. ஸோ மறுபடியும் அதே இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போயிடும். சரியா? ஸோ அந்த மாதிரி எதுவும் கிளிக் நடக்காம இருக்கிறதுக்கு இங்க ஒரு லாக் பட்டன் இருக்கு. லாக் பண்ணிட்டீங்கன்னா அது சுத்தாது. ஓகே, மறுபடியும் அன்பிளாக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கியூபையும் ஸ்பியரையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் என்ன கான்செப்ட் சொன்னா, ஒரு கார் செய்யறதுக்கு எனக்கு என்ன, கார் ரேஸ் செய்யறதுக்கு, கார் கேம் பண்றதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த உலகம் எனக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கான ஸ்கை அண்ட் லேண்டு, லைட்டு, கேமரா, இது எல்லாத்தையுமே எனக்கு யூனிட்டி அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் கார் வந்து இங்க எடுத்து கொண்டு வரணும், காருக்கு கேம் பண்ணணும், அந்த மாதிரி நான் ஒரு ஐடியால இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த உலகத்துல எல்லாமே ஷேப்ஸ்னாலதான் ஆயிருக்கு. அப்போ காரோட ஷேப் பார்க்கறதுக்கு முன்னாடி காரு இருக்கிற அந்த கிரவுண்டோட ஷேப் என்னவா இருக்கும், அது ஒரு கியூபா இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பிளேனா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்க என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 3D ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பிளேன் அப்படிங்கிறத நான் இங்க வந்து சூஸ் பண்றேன். ஸோ ஒன்ஸ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு இங்க இருக்கு, ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா மவுஸ் எடுத்து கீழே பாத்தீங்கன்னா எனக்கு பிளேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு பெரிய ரோடு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்றேன், இது மாதிரி இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இது ஒரு பெரிய ரோடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? ஸோ இது வந்து ஒரு பெரிய ரோடு, இதுல கார் வச்சு நான் ஓட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆனா இந்த கேமோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த சைடு வந்து 20 இருக்கணும் அண்ட் இது லென்த் வந்து 100 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம மவுஸை வச்சு இது 20 இது 100 அப்படிங்கிற மாதிரி நம்ம அசைன் பண்ண முடியுமா? இல்ல, முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு மவுஸ் வச்சு மூவ் பண்ணும்பொழுது அது எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க போவீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு டேரக்டா இந்த சைட்ல போனீங்கன்னா இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு, பொதுவா இன்ஸ்பெக்டர்னா என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சு இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ண முடியுமா, அதாவது மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறது தான் இன்ஸ்பெக்டரோட வேலை. ஸோ அந்த இன்ஸ்பெக்டரோட வேலை தான் இங்க நம்ம கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே கேம் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் எங்க தெரியும்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க சீன் விண்டோல கண்டிப்பா தெரியும். இந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு பர்டிகுலரா ஏதாவது ஒரு விஷயம் ஆட் பண்ணணும், இல்லை அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஆடு சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆட் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும்னா எங்க போகணும், இந்த இன்ஸ்பெக்டர் விண்டோ அப்படிங்கிறதுக்கு போகணும். ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இங்க பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, மூவ் பண்றது, பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேல், இந்த மூணையுமே எனக்கு இங்க டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு இங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எல்லாத்தையுமே என்ன மாத்திடுறேன் அப்படின்னா 1ன்னு மாத்திடுறேன். ஸோ இதையும் என்ன பண்றேன், 1ன்னு மாத்திடுறேன். ஸோ இந்த இடத்த வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன் அண்ட் இதையும் என்ன பண்றேன், 0ன்னு கொடுக்குறேன். நீங்க அங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் பழையபடி என்னுடைய பிளேன் எப்படி இருந்துச்சோ இங்க மாறிடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆக்சிஸ்ல நான் வந்து ஒரு 20ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகிடும், ஒரு ரோடு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ 20 அப்படிங்கிற இந்த லென்த்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஹோப் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஏதாவது ஒரு கேம் ஆப்ஜெக்ட் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எங்க போவீங்க, பிளேன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் விண்டோ அப்படிங்கிறது போவீங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் இன்னொரு விஷயம் நான் யூஸ் பண்றேன், 3D ஆப்ஜெக்ட் கியூப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கியூபுங்கிறது எனக்கு இங்க வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த கியூப் வந்து என்னவா இருக்கு, இவ்வளவு ஹைட்ல இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கியூபோட ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்றேன். கம்மி பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுது, இங்க கியூப் இருக்கு அண்ட் அதே மாதிரி இதோட ஷேடோ எனக்கு எங்க விழுது,
இந்த இடத்துல விழுது. ஏன்னா என்ன இருக்கு, லைட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கியூபோட ஷேடோ எனக்கு இங்க விழுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேடோவை நான் சேஞ்ச் பண்ணணும், இல்லை டெலிட் பண்ணணும், ஏதாவது ஒன்று மாற்றணும் அப்படின்னு எங்க போவீங்க, இங்க போவீங்க. ஸோ இதில் ரிசீவ் ஷேடோஸ் இருக்கு. இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா, சாரி, ரிசீவ் ஷேடோஸை கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன், கேஸ்ட் ஷேடோ இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு இங்கே ஷேடோ அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் எனக்கு ஷேடோ இருக்கிற மாதிரியே பண்ணணும்னா என்ன பண்ணலாம், மறுபடியும் என்ன பண்ணிடலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். 2 சைடர் 2 சைடுல வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதே நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த மாதிரியான இல்லை ஷேடோஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், கியூப் எனக்கு வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கியூபே இல்லை, வெறும் ஷேடோ மட்டும்தான் இருக்கு. கான்செப்ட் புரியுதா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஷேடோவோடவே நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய கேம் விண்டோ, சீன் விண்டோ, நான் இங்கே பாருங்க, இப்போ கேம் விண்டோ கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி காட்டுறாங்க. சீன் விண்டோ கிளிக் பண்ண எனக்கு இந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுதான் நான் இப்போ என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ என்னங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜூம் அவுட் பண்ணி கொஞ்சம் காட்டுறேன். என் சீன் விண்டோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, என் கேம் விண்டோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு. என் சீன் விண்டோல நான் கிளிக் பண்ணா ஏதாவது கிளிக் ஆகுது, ஆனால் என் கேம் விண்டோல நான் கியூபை கிளிக் பண்ணா எனக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது. ஸோ எதையுமே நான் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த சைடில் வியூ பண்ணுறதுக்கோ இல்லை இந்த சைடில் ரொட்டேட் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இங்கே எனக்கு கொடுக்கவே இல்லை. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேம் விண்டோவில் தான் அவங்களுடைய அவுட்புட் அப்படிங்கிறது காட்டும். அப்போ நம்ம கண்ணு தான் நம்மளை பார்த்து நம்ம தான் அவுட்புட் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்கே கேமரா அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ஏதோ ஒரு விஷயத்த படம் பிடிச்சி காட்டுது. அந்த காட்டுற விஷயம் தான் யாரு, இந்த கேம் விண்டோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த கேமரா அப்படிங்கிறது எங்கே இருக்கோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த கேமராவை நான் கொஞ்சம் இப்படி வெளியே எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கேம் விண்டோவை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எல்லாமே ஃப்ளோட்டிங் விண்டோன்னு சொல்லிட்டேன். என் கேம் விண்டோ எடுத்து நான் அப்படி கீழே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என் கேமரா மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, எனக்கு என் கேம் விண்டோ அப்படிங்கிறது எனக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்போ கேம் விண்டோ ஒன்லி அவுட்புட் பார்க்கறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அவுட்புட் எதுல தெரியும் அப்படின்னா, இங்க இருக்கிற கேமராவுடைய அவுட்புட் தான் என்னது, உங்களுடைய கேம் விண்டோ. அப்போ கேமரா தான் யாருன்னு சொல்லுவாங்கன்னா, நீங்க தான் பிளேயர். கேமரா தான் என்னது, மெயின் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 விண்டோ கிட்ட பார்த்துருக்கோம். ஹைரார்கி விண்டோ, கிரியேட்டிங் கேம் ஆப்ஜெக்ட், சீன் விண்டோ. இங்க என்னெல்லாம் கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அது எல்லாமே இங்க சீன்ல விசிபிள் ஆகும். அதுல நீங்க மூவ்மெண்ட்ஸ் பண்ணி நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டெவலப் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம் விண்டோ. இந்த கேமரா என்ன கேப்சர் பண்ணுதோ அதோடைய ரிசல்ட் தான் எனக்கு எங்க காட்டுது, கேம் விண்டோல காட்டுது. அப்புறம் உங்களுடைய கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா நீ எங்க போகணும், இன்ஸ்பெக்டர் விண்டோல அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் மாத்திக்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் ஃபர்தரா நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற விண்டோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் விண்டோ. சரியா? ப்ராஜெக்ட் விண்டோ அப்படிங்கிறதுல அசெட்ஸ், பேக்கேஜஸ் அப்படின்னு இருக்கு. இந்த பேக்கேஜஸ் பத்தி நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஸோ இதுல வந்து நம்ம நிறைய எடிட்டர், ஸ்கிரிப்ட், இதெல்லாம் நிறைய பெரிய பெரிய கேம்ஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா அசெட்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த பேக்கேஜஸ்ல போய் ஏதாவது டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க யூனிட்டில ஏதோ கிராஷ் ஆயிடும். கிராஷ் ஆகி ஃபுல்லா டெலிட் பண்ற மாதிரி தான் ஆயிடும். இந்த பேக்கேஜஸ்க்குள்ள போயிட்டு எந்த ஃபோல்டரையும் நீங்க டெலிட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஃபோல்டர்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு யூனிட்டி அப்படிங்கிறது ப்ராப்பரா ரன் ஆகுது. ஸோ பேக்கேஜஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போ நான் அசெட்ஸ் அப்படிங்கிறத வந்துடுறேன். ஸோ அசெட்ஸோட விண்டோ இதுதான். ஸோ எம்டியா ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இங்க ரோடு அப்படிங்கிறது வச்சாச்சு. இந்த ரோடுக்கு வந்து இதான் ரோடு அப்படின்னா இந்த ரோடு வந்து என்ன கலர்ல கொடுக்கணும், ஒரு பிளாக் கலர்ல இருக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன். அப்போ கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு மேல நீங்க ஒரு ரோடோ இல்ல ஒரு கலரோ ஒரு ட்ரீயோ ஒரு காரோ ஏதோ ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன, கேம் ஆப்ஜெக்ட். இதுக்கு மேல வைக்க போறது என்னது, அதுதான் என்னது, கேம் அசெட்ஸ். அப்போ கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு இங்க, அசெட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இங்க. சரியா? அப்ப நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரைட் கிளிக், அங்க எப்படி ரைட் கிளிக் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்க என்ன பண்றேன், ரைட் கிளிக் அப்படிங்கறத பண்ணிட்டு கிரியேட் அப்படிங்கறது கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து நான் வந்து ஒரு பிளாக் கலர்ல கலர் கொடுக்கணும் அப்படின்னா கலர் எங்க இருக்கு அப்படிங்கறது தேடலாம். ஸோ இங்க எங்க தேடினாலும் கலர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்க காட்டாது. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா மெட்டீரியல் அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மெட்டீரியல் தான் கலர் அப்படிங்கறது நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல பெயிண்ட்லாம் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க, மெட்டீரியல் குவாலிட்டியே இல்லையே அப்படின்னு மெட்டீரியல் கலரை பத்தி பேசுவாங்க. ஸோ அதான் இங்க இருக்கு. ஸோ இங்க மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த மெட்டீரியல் என்ன கலர்ல இருக்கு, ஒரு மாதிரி ஆஷ் கலர்ல இருக்கு. அப்ப இதை சேஞ்ச் பண்ணணும்னா எங்க போவீங்க, சேஞ்ச்னால என்ன விண்டோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். சேஞ்ச்னால என்னது, இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் விண்டோ. இங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பார்க்க கூடாது. ஒன்ஸ் இங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் விண்டோல இருக்கும்.
ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த கலர் வேரியன்ட் பண்ணுறது, அண்ட் ஸ்மூத்னஸ் பண்ணுறது, மெட்டாலிக் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் சூஸ் பண்ணிக்கிறேன். நீ இங்கே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே உள்ளேயும் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது எனக்கு என்ன தெரியுது, இங்கே சேஞ்ச் ஆகுது. சரியா? ஆனால் இங்கே சேஞ்ச் ஆகுதே தவிர நான் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறேன், இந்த ரோடுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே சேஞ்ச் ஆகலை. நல்லா கவனிங்க. இந்த கேம் ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஆனால் அசட்ஸ் இங்கே கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சா மட்டும்தான் இங்கே வரும், இல்லைன்னா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா டிராக் அண்ட் ட்ராப், அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் தூக்கி கொண்டு அப்படி வச்சோம் அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ இதுதான் அசட்ஸோட முக்கியமான விஷயம். ஸோ மறுபடியும் எனக்கு ஒரு கியூப் இருக்கு. இந்த கியூபுக்கு ஒரு கலர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கிரீன் கலர் கொடுக்கணும். என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இதையே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டினா டூப்ளிகேட், அப்படியே டூப்ளிகேட் ஆகுது. ரெண்டுமே பிளாக் ஆயிடுச்சு. ஒரு பிளாக்கை மட்டும் கிளிக் பண்ணி இது என்னன்னு மாத்துறேன் அப்படின்னா கிரீன் அப்படிங்கிறத மாத்திக்கிறேன். ஸோ மாத்திட்டு இந்த கிரீன்லேயே நீங்க நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாலிக் அப்படிங்கிறத சொல்றேன், ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறத சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி கிரீன் வருது. ஸோ இந்த கிரீன் வந்து நான் இங்கேயும் கொடுக்க முடியும், இங்கேயும் கொடுக்க முடியும். ஸோ நான் கியூபுக்காக கிரீன் கலர் உருவாக்கல, நான் பொதுவாக கிரீன் கலர் உருவாக்கி அதை எது கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்றேன். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அசட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்துல நம்ம நிறைய விண்டோஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. கன்சோல் விண்டோ மட்டும் நம்ம கோடிங் போடும்போது கவர் பண்ணலாம். இதுல ஒரு கார் வச்சு எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டும்போது நம்ம கவர் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த விஷயத்துல எனக்கு வந்து ரியல் வேர்ல்டுல இது பாசிபிளா, நீங்களே சொல்லுங்க. ரியல் வேர்ல்டுல இது பாசிபிளா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கேம் விண்டோ பார்க்கலாம். ரியல் வேர்ல்டுல இது பாசிபிளா? ரோடு இருக்கு, இந்த கியூப் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பறந்துகிட்டு இருக்குமா? இருக்காது. சரியா? அப்ப ரியல் வேர்ல்டுல இருக்கிற மாதிரியே நம்ம இங்க என்ன ஆட் பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா கிராவிட்டி அப்படிங்கறத ஆட் பண்ணி இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த கியூப் வந்து பொத்துன்னு கீழே விழணும். ஓகே, ஸோ என்னதான் வானம் பூமி இருந்தாலும் கன்சிடர் திஸ் இஸ் அ ஸ்பேஸ் தான் இருக்கு. நம்ம தான் கிராவிட்டி ஆட் பண்ணணுமா ஆட் பண்ண கூடாதா அப்படிங்கறத டிசைட் பண்ண போறோம். சரியா? கிராவிட்டி தான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த்துக்கு பாத்தீங்கன்னா 9.8 அப்படின்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 9.8 7 எனக்கு தெரியல. யாருக்காவது கரெக்டா தெரிஞ்சா கமெண்ட்ல கொடுங்க. ஸோ இப்போ நான் அந்த கியூப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கியூபுக்கு மட்டும் நான் வந்து என்ன பண்ண போறேன், கிராவிட்டி ஆட் பண்ண போறேன். அப்போ ஆட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னா எங்க போகணும், டைரக்டா இன்ஸ்பெக்டர் விண்டோக்கு போகணும். இங்க எங்கேயாவது கிராவிட்டி அப்படிங்கறது எழுதிக்கா பாருங்க. ஸோ எங்கேயுமே எழுதல அப்படின்னா இந்த இடத்துல ஆட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆட் காம்போனன்ட்ஸ்ல போயிட்டு கிராவிட்டி வரல, கிராஃபிக் ரேகாஸ்டர் தான் வந்து கிராவிட்டி அப்படிங்கிறது வரல. ஸோ நான் வேற என்ன டாபிக் சூஸ் பண்றேன் அப்படின்னா ரிஜிட் பாடி அப்படிங்கறத நான் சூஸ் பண்றேன். எனக்கு இங்க வருது ரிஜிட் பாடின்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இதுல மாஸ்னா வெயிட், டிராக், ஆங்குலர் டிராக், பிசிக்ஸ் படிச்ச ஞாபகம் வருதா? இதுல என்ன இருக்கு, யூஸ் கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? ஏன் ரிஜிட் பாடி அப்படின்னா நம்ம என்னதான் ஷேப் பத்தி பார்த்தாலும் கெமிஸ்ட்ரியில 3 ஸ்டேட் சொல்லுவாங்க, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த கியூபுங்கிறது சாலிடா இருக்கு. அந்த சாலிடுக்கு இன்னொரு பேர் தான் ஆங்கிலத்துல ரிஜிட். ரொம்ப திண்மமா இருக்கு, ஏன்னா இவ்வளவு ரிஜிடா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்களா, ரொம்ப கடினமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் ரிஜிட். அப்ப ரிஜிட் பாடி அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிட்டேன். அந்த ரிஜிட் பாடிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நான் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா எனக்கு இங்க ரிஜிட் பாடி அப்படிங்கிறது இருக்கு. இது இந்த கியூபோட வெயிட் நான் மாத்தணுமா, டிராக் மாத்தணுமா, இல்ல யூஸ் கிராவிட்டி ஆன்லயே இருக்கட்டும். ஸோ ஆன்லயே இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இதை ரன் பண்ணி பார்க்கறேன். ரன் பண்ண எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ரன் பண்றதுக்கு இந்த பிளே பட்டன் எனக்கு ரன் பண்ணோட என்ன ஆயிடுச்சு, பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஏன் இந்த பிளேன் எனக்கு கீழே விழல, ஏன் விழல அப்படின்னா இதுக்கு நான் கிராவிட்டி கொடுக்கவே இல்லை. கான்செப்ட் புரியுதா? ஸோ இதுதான் நம்ம எல்லா விண்டோஸ்லயும் மொத்தமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஹைரார்கி விண்டோ, சீன் விண்டோ, கேம் விண்டோ, இன்ஸ்பெக்டர் விண்டோ, ப்ராஜெக்ட் விண்டோ, அதுல அசட்ஸ். இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரும்ப ரீகேப் பண்றேன். இந்த விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த விண்டோ டக்குன்னு போகணும், எப்படி மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு 3D ஆப்ஜெக்ட் கேப்சூல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கேப்சூல் அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. ஸோ இந்த கேப்சூலை நான் இங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஸ்கேல் பண்ணி பெருசாக்கணும்னா இந்த மாதிரி நான் பெருசாக்கிக்கிறேன். ஸோ எப்படி வேணாலும் நீங்க இதை பெருசாக்கலாம், பிரச்சனை இல்லை. இது குட்டியாக்குறது, இது பெருசாக்குறது. ஸோ இந்த மாதிரி நான் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ பெருசாக்குனதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா டேரக்டா அசட்ஸ் வரீங்க, இதை கிளிக் பண்றீங்க, கண்ட்ரோல் டி அப்படிங்கிறது கொடுத்து டூப்ளிகேட் பண்றீங்க. இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணி மெட்டீரியல் அப்படிங்கிறது கொடுப்பீங்க. ஸோ இதை கண்ட்ரோல் டி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க டேரக்டா ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, அந்த ப்ளூ கலரை நான் இங்க சூஸ் பண்ணிக்கிறேன். சம்திங் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரை சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டு போய் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் இங்க ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணா எனக்கு இந்த கியூப் மட்டும் தான் பொத்துன்னு விடும், எனக்கு இது விழாது. ஏன் விழல அப்படின்னா எனக்கு இங்க கிராவிட்டி அப்படிங்கறத ஆட் பண்ணல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராவிட்டி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்சூலுக்கு போறேன். கேப்சூலுக்கு போயிட்டு ஆட் காம்போனன்ட்ஸ் கொடுக்குறேன்.
ரிஜிட் பாடி கொடுக்குறேன். ரிஜிட் பாடி கொடுத்துட்டு கிராவிட்டி ஆன்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கேப்சூலுக்கு நான் கிராவிட்டி வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு அது கீழே விழுமா விழாதா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ ஆனால் இங்கே என்ன ஆன் பண்ணி பார்க்கலான்னு வந்தால் இங்கே ஆல்ரெடி என்னவா இருக்கு, ஆன்ல தான் இருக்கு. ஐயோ ஆஃப் பண்ணாம திரும்ப பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கேப்சூலுக்குள்ள போறேன். இங்க போயிட்டு நான் கிரியேட் பண்ண ஆட் பண்ண ரிஜிட் பாடி இருக்கான்னு பாக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா ஆட் பண்ண ரிஜிட் பாடி அப்படிங்கிறது இருக்காது. நான் என்ன சொல்ல இங்க வரேன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க ப்ரோக்ராம ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எதுவுமே சேவ் ஆகாது, அது அப்படியே பண்ணதெல்லாம் வேஸ்ட் தான். அப்போ ப்ரோக்ராம் ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிற அவேர்னஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ இப்போ நான் இங்க கேப்சூல் அப்படிங்கிறது இருக்கு, இந்த இடத்துல போயிட்டு நான் டேரக்டா என்ன பண்றேன், ஆட் காம்போனன்ட்ஸ் ரிஜிட் பாடி அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணும் பொழுது எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியூப் விழும், அடுத்து என்ன விழுது, அதுக்கு மேல எனக்கு ஸ்பியர் அப்படிங்கிற எனக்கு இந்த விஷயம் எனக்கு எங்க விழுந்துருது. சரியா, கியூபு, பிளேனு, கேப்சூல், இந்த மாதிரி 3 விஷயங்கள் எனக்கு இங்க இருக்கு. அதே மாதிரி எனக்கு இங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு எனக்கு ஒரு கார் கொண்டு வந்து அந்த காரை எப்படி மூவ் பண்ணலாம், காரை எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரோடு போட்டு ஒரு ட்ரீ வச்சு ஒரு லைட் வேற வைக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு லைட்னிங்கும் அதை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு, எப்படி ஷேடோஸ் லைட்ஸ் அதை பத்திலாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ தனித்தனியா பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்ங்கிற பட்டன் அமைக்க மொத்தமா என்ன பண்ணிடலாம், காப்பி பண்ணிட்டு கீபோர்ட்ல டெலிட்ங்கிற பட்டன் கொடுத்து டெலிட் பண்ணிடலாம். சரியா, ஸோ ஒன்ஸ் டெலிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ரோடு அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா 3D ஆப்ஜெக்ட் பிளேன் அப்படிங்கிறத நான் இங்க சூஸ் பண்றேன். ஸோ பிளேனோட ஆங்கிள் என்னவா இருக்குங்கிறத பாக்குறேன். இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதோடைய பொசிஷன் பார்க்கும்போது கொஞ்சம் மாறி இருக்கு. நான் என்ன பண்றேன், 0 0 0 0ல வச்சு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ பிளேனோட மொத்த ஸ்கேல் எவ்வளவு இருக்குன்னா ஒரு 10 10 இப்போ நான் ரோடு போடல, தரதான் வரைகிறேன், 10 10 10 அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே கொடுத்துட்றேன். அப்போ இவ்வளோ பெரிய ஷீட் வந்து எனக்கு இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ஷீட்ல நான் வந்து இதுல நான் ரோடு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரோடு வைக்கணும்னா இன்னொரு ஒரு பிளேன் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கியூப் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு கியூப் ஆட் பண்றேன். ஸோ இந்த கியூப் ஆட் பண்ணிட்டு ஸ்கேல் ஆக்சிஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்றேன். டாப் ஆங்கிள் இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கியூபை நடுவில் வைக்கணுமா, நடுவில் வச்சுக்கோங்க. சைடு ஆங்கிள் யூஸ் பண்ணி அந்த கியூப் வந்து கீழே வரைக்கும் போகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வச்சிடலாம். ஸோ ரோடு தானே போட போகிறோம், இந்த மாதிரி கீழே வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்கேல் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி நம்ம ரோடு எவ்வளோ பெருசாக போடணுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் இப்படி இழுத்து விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி டாப் ஆங்கிள் வச்சிருக்கிறேன். டாப் ஆங்கிள் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி இந்த லைன்ல நான் இப்படி இவ்வளோ பெரிய ரோடு அப்படிங்கிறத நான் இங்கே வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த கியூப் தான் எனக்கு என்னவா இருக்கு, ரோடா இருக்கு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது எனக்கு இந்த இடம் நீளம் கொடுத்தாச்சு, அடுத்தது அகலம் அப்படிங்கிறது கொடுக்கணும்னா ஸோ இந்த மாதிரி ஒரு அகலத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ நான் இதுக்கு பிளாக் கலர் கொடுக்கணும்னா ஆல்ரெடி இங்கே கலர் கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். ஸோ இங்கே பிளாக் கலர் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் சைடில் ஏதாவது மண்ணு கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது கலர் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் வருது. அண்ட் இந்த மெட்டாலிக் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஸ்மூத்னஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ இதில் நான் கார் அப்படிங்கிறது ஓட்ட போறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக்காவே இல்லையே, ரோடு மாதிரியே இல்லையே, ஏதோ கலர் பெயிண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க. அதுக்கு நம்ம அசெட்ஸ் வந்து தனியாக டவுன்லோட் பண்ணி கொண்டு வரலாம். இது நம்மளே கிரியேட் பண்ண அசெட்ஸ். பிளெண்டர் அண்ட் மாயா அப்படின்னு சொல்லப்படுற 3D சாஃப்ட்வேர்ஸ்ல இருந்து அவங்க கிரியேட் பண்ணி ஆல்ரெடி கூகுளில் ஃப்ரீயாக வச்சிருப்பாங்க. அங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம சாயில், சாண்டு, ரோடு, காரு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது எப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம். சரியா, ஸோ இதில் இந்த பிளேன் கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூப் எனக்கு தேவை. கியூப் தான் நமக்கு இந்த பெரிய கியூப். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நான் கார் எடுத்து இதில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மாதிரி ட்ரீ எப்படி எடுத்து வைக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். சரியா, ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க விண்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா அசஸ் ஸ்டோர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த அசஸ் ஸ்டோரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கூகுள் வெப் என்ன வெப் யூஸ் பண்றீங்களோ அந்த வெப் வரும். அதுல இந்த அசஸ் ஸ்டோர் அப்படிங்கிறது ஓப்பனா கிரியேட் ஆகும். இதுல போயிட்டு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அசெட்ஸை
நீங்கள் போய் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் சம் அசட்ஸ் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், சம் அசட்ஸ் ஃப்ரீ அசட்ஸ் இருக்கும். நம்ம என்டையர் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அசட்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஜூம் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய ஜிமெயில் ஐடி சைன்இன் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இங்கே சைன்இன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு யூனிட்டியில் அது சிங்க் ஆகும். அப்போ யூனிட்டியில் என்ன ஜிமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதே ஜிமெயில் ஐடி தான் இங்கே கொடுக்குறோம். நான் சைன்இன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் சைன்இன் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, எம்ஜி அப்படின்னு சொல்லப்படுற என்னுடைய ஐடி வந்து சைன்இன் ஆயிடுச்சு. ஓகேவா? சைன் ஆனதுக்கு இங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கீழே கொடுத்துருப்பாங்க. நம்ம இதெல்லாம் பார்க்காம டைரக்டா என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ட்ரீ ஃப்ரீன்னு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் ட்ரீன்னு கொடுத்துட்டேன். ட்ரீன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ட்ரீ எல்லாமே எனக்கு இங்க வரப்போகுது. ட்ரீ இன் ஆல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க ட்ரீஸ் எல்லாமே இங்க வருது. இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிருக்கனால நான் மறுபடியும் இங்க வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யூனிட்டிக்குள்ள இருந்து எடுக்கலாம். அது எப்படிங்கிறத நான் அடுத்த சொல்ல போறேன். இப்ப இது வரைக்கும் நான் எடுக்காத ஏதாவது ஒரு ட்ரீ அப்படிங்கிறது இருக்கான்னு பாப்போமா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீ இருக்கு, இங்கேயும் ஒரு ட்ரீ இருக்கு. ஆனா பாத்துட்டீங்க என்ன அப்படின்னா இங்க $55 $9 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப எது ஃப்ரீ எது காசு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜூம்ல இருக்கிறனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல பிரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிற ஃப்ரீ ட்ரீ எல்லாமே வரும். நான் எல்லா ஃப்ரீ ட்ரீயும் மோஸ்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு ட்ரீ ஃப்ரீ இல்லாம ஏதாவது நல்ல ட்ரீ இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ட்ரீ இருக்கு, இந்த ட்ரீயை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அந்த ட்ரீயை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு புதுசா ஒரு வெப்சைட் போகுது. ஸோ அந்த வெப்சைட்ல போயிட்டு எனக்கு அந்த ட்ரீ என்னவா இருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்லுவாங்க. ஸோ இதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ யூஆர்பியா இருக்கலாம், இல்ல ஹெச்டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரீ நம்மளுடைய யூனிட்டி வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து மோஸ்டா பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரீயை கிளிக் பண்ணிட்டோம். இந்த ட்ரீ தான் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா இதுல போட்டோஸ் தான் இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். பார்த்துட்டு இந்த இடத்துல எவ்வளவு எம்பி இருக்கும் அப்படிங்கிறது இங்க சொல்லியிருப்பாங்க, என்ன வெர்ஷன் அண்ட் என்ன கண்ட்ரோல் எல்லாத்தையும் இங்க சொல்லியிருக்காங்க. இதுல போயிட்டு ஆட் டு மை அசட்ஸ், நம்ம அசட்ஸ் கிளிக் பண்ணி தான் வந்தோம். ஆட் டு மை அசட்ஸ் அப்படிங்கறத கொடுக்குறீங்க. இங்க அக்ரி, இந்த ஸ்டேட்மெண்ட் அக்ரி பண்றீங்க, அக்செப்ட் அப்படிங்கறத கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகி ஓப்பன் இன் யூனிட்டி அப்படிங்கிறது இங்க வரும். டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், ஓப்பன் இன் யூனிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க என்ன யூனிட்டி ஃபைல்ல இருக்கீங்களோ அந்த இதுல இந்த பேக்கேஜ் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி இங்க ஓப்பன் ஆயிடும். சரியா? ட்ரீ கலெக்ஷன் அசட்ஸ் பிபிஆர் அப்படிங்கிறது தான் நம்ம கொண்டு வந்தது. இங்க தான் என்ன பண்ண போறீங்க, டவுன்லோட் பண்ண போறீங்க. ஸோ உங்க வெப் ப்ரௌசர்ல இருந்து நீங்க என்னதான் நீங்க ஆட் டு மை அசஸ் கொடுத்தாலும் இங்க நீங்க டவுன்லோட் பண்ணல, அதை நீங்க யூனிட்டிக்குள்ள கொண்டு வரீங்க. அப்படி கொண்டு வரதுக்கு உங்க ஜிமெயில் மூலமா சிங்கிங் ஆகி இங்க கொண்டு வரீங்க. அப்படி சிங்க் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இங்கதான் இது ஆல்ரெடி நான் கொண்டு வந்த விஷயங்கள், கொண்டு வந்த அசட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. அதே இதுல நீங்க உங்களுக்கு ஆட் ஆகுது. ஆல்ரெடி 188 அசட்ஸ் நாங்க யூஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ அதே நீங்க ஆட் ஆயிருக்கு. மறுபடியும் என்ன பண்றேன், டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன். ஸோ 47 MB இங்க தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கும். ஒரு பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய நெட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்து உங்களுடைய டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி 47 MB டவுன்லோட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். காம்பபிலிட்டி ஹெச்டிஆர்பி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல அது கரெக்டாக ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது என்ன, ஹெச்டிஆர்பினா ஹை டெஃபினிஷன் ரெண்டரிங் பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஆர்பின்னு ஒரு விஷயம் இருக்கு, யூனிவர்சல் ரெண்டர் பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல அதை எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் பாத்தீங்களா, ஏஆர் கேமா, விஆர் கேமா, 3D மொபைல் பண்ண போறோமா, இல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் கேமா, தேர்ட் பர்சன் கேமா, என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் கேம்ஸ்ல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனே தனியா கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போதைக்கு நம்ம டேரக்டா 3D அப்படிங்கிற ஒரு கேம்குள்ள ஜம்ப் பண்ணிட்டோம். ஃபர்தரா நீங்க நல்லா படிக்கும் பொழுது நான் இன்னொரு வீடியோவா நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. என்னுடைய நெட்டு கொஞ்சம் இப்போ ஸ்லோவாக தான் இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் டவுன்லோடிங் ஸ்பீட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னுடைய நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது, வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் என்னுடைய சேனல், புது சேனல் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ எனக்கு வந்து 3D கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா தெரியும், அண்ட் டிசைனிங்ஸ் கொஞ்சம் தெரியும், அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், ஏஐ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரியும். நான் இசி டிபார்ட்மெண்ட் தான் படிச்சிருக்கேன். ஸோ இசியில் நிறைய கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறது, ட்ரோன் பண்ணுறது, ரோவர் பண்ணுறது, அண்ட் இசி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ட்ரிபிள் ப்ராஜெக்ட்ஸ், மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தனியாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அது எடுத்துக்கலாம். கம்மியான விலையில நாங்கள்
டிஸ்கவுண்ட் போட்டு அருமையாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ டவுன்லோடிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த டைமில் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுனால அதை பற்றி பேசினேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். ஸோ இது வந்து நான் இப்போ யூனிட்டி சொல்லித்தரேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் என்னுடைய யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஓப்பன் சோர்ஸாக இங்கே கொடுக்க போகிறேன். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அங்கே கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய யூடியூப் சேனல்லாம் போனீங்கன்னா இதுவரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தேவை அப்படின்னா காசு கட்டி உள்ள வாங்க அப்படின்னு வெப்சைட்டுக்கு கூப்பிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. என்டையர் என் டு என் ப்ராஜெக்ட் தான் சொல்லி கொடுக்க போகிறோம். நான் அடுத்தது யூனிட்டியில் தான் நான் ஒரு ப்ராஜெக்டே ஆரம்பிக்க போகிறேன். டிஜிட்டல் ட்வின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்ட் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுக்கு இந்த பேசிக் டுட்டோரியல் யூனிட்டி தேவை அப்படிங்கிறதுனால நான் இங்கே டக்கு டக்குன்னு எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்தது என் டு என் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. நான் பேசிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த இம்போர்ட்டை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு பெருசா ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு இம்போர்ட் கேட்பாங்க. இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கிறது என்னது? அசெட்ஸ். சரியா? அப்ப அசெட்ஸ்ங்கிறது எந்த விண்டோல இருக்கும்? இந்த விண்டோல கேம் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அப்ப இந்த விண்டோல என்ன இருக்கும்? அசெட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்ஸ் இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு? புதுசா இங்க ஒரு ஃபோல்டர் வந்து எனக்கு இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ட்ரீ கொலைடர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, ட்ரீ கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல போனீங்கன்னா நிறைய ஃபோல்டர் இருக்கு. அப்ப எந்த ஃபோல்டருக்குள்ள உங்க ட்ரீ அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோல்டரா போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ப்ரீ ஃபேப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபோல்டர்ல போய் நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ட்ரீ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இங்க ட்ரீ அப்படிங்கறத நாங்க எடுத்து வைக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல எனக்கு இங்க ஷோ ஆகி காட்டுது. ஏன்னா உங்க வெர்ஷன் கூட சொன்ன பாத்தீங்களா, உங்க வெர்ஷன் கூட இந்த ட்ரீ வந்து லிங்க் ஆகவே இல்லை. ஸோ இதை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம வேற ட்ரீ தான் எடுத்தாகணும். இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக கிளாஸஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ மெட்டீரியல் என்னது? கலர். இங்க எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கு. இந்த 3 பிங்க் கலரையும் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு அதை சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு இங்க போறேன். ஸோ இல்லை ஹிடன் அண்ட் இன்டர்னல் இருக்கு. நான் இங்க வந்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் கொடுத்தோடனே எனக்கு இங்க மாறிடுச்சு. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? எனக்கு ட்ரீயோட கலர் வந்துருச்சு. ஆனால் அந்த லீஃபோட கலர் வந்து எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக வரல. அப்போ இந்த லீஃபோட கலர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த லீஃபை கிளிக் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் கொடுக்காம வேற ஏதாவது கொடுத்து பார்க்கலாமா? நேச்சரில் ட்ரீன்னு கொடுத்தனா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நேச்சர் ட்ரீன்னு கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீ கலரில் சம்திங் ஏதோ ஒன்று எனக்கு இங்கே சூஸ் ஆகி வந்திருக்கு. சரியா? ஸோ இது பார்க்க ட்ரீ மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஆமா, இது பார்க்கறது கொஞ்சம் ட்ரீ மாதிரி தான் இல்லை. ஸோ இருந்தாலும் வேற ஏதாவது ப்ரீ ஃபேப்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்றேன்னா எனக்கு இங்க என்ன ஆட் பண்றோம் அது எல்லாமே இங்க வந்துடும். ஸோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். வேற ட்ரீ ஏதாவது எடுக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறேன். ஆனா பாத்துட்டீங்கன்னா நானே ஆல்ரெடி நிறைய ட்ரீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண ட்ரீ எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இங்க காட்டுறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ண ட்ரீ எடுக்கணும்னா மறுபடியும் அசஸ் ஸ்டோர்லாம் போக தேவையில்லை. அது கீழே இருக்கிற பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ 26 அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு லோட் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 188 இந்த இதில் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லோட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல போய் சர்ச் பண்றேன். நிறைய ட்ரீ வச்சிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரீயை நான் இப்போ எடுக்கிறேன். இது பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகும். நம்ம அப்படியே எடுத்து HDRP ஹை டெஃபினிஷன் பண்ணோம்னா அது ஈஸியாக சப்போர்ட் ஆயிருக்கும். நம்ம அதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டரிங் பண்ணி இந்த வெர்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி மாற்றணும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நான் ஒரு தனி வீடியோ அதை கொடுக்குறேன். ஓகே, ஸோ இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இம்போர்ட் ஸோ 96 MB இருக்கு. இம்போர்ட் ஆகுது. ஓகே, எனக்கு இம்போர்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க இருக்கும்? அசெட்ஸ் அந்த ஃபோல்டர்ல இருக்கும். அப்ப இதான் எனக்கு அசெட்ஸ் ஃபோல்டருக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க கூடாது. நம்ம ஆல்ரெடி நம்ம இதுக்குள்ள வந்து இருக்கிறோம். அசெட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபோல்டர் வந்துருச்சு. புதுசா என்ன ஃபோல்டர் வந்திருக்கு? ALP அசெட்ஸ் இருக்கு. பிக் ஓக் ட்ரீ. இல்ல எங்க இருக்கும்னா ப்ரீ ஃபேப் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ட்ரீ எடுத்து நான் இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதான் எனக்கு ட்ரீ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ட்ரீ வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன். கான்செப்ட் புரியுதா? அப்ப நான் ஒரு ரோடு, அந்த ரோடு கீழே என்ன இருக்கு? ட்ரீ அப்படிங்கிறது. ஆனா ட்ரீ வந்து இருக்கிறதுலயே ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சின்னதாக்கலாமா? கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த சைட்ல கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அண்ட் சின்னதாக்குறது ஸ்கேல் ஆக்சிஸ் யூஸ் பண்றேன். ஸ்கேல் ஆக்சிஸ் யூஸ் பண்ண சின்னதாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலரை பிடிச்சிருந்தீங்கன்னா ட்ரீ இந்த மாதிரி ஆயிடும். சரியா? கண்ட்ரோல் Z கொடுத்து
அப்ப என்ன எப்படி ஃபுல்லா ஓவராலா சின்னது பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பாத்தீங்களா, அந்த ஒயிட் கலர் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ட்ரீ அப்படிங்கிறது நான் இங்கே வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வைக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ என்னுடைய ரோடு இங்கே இருக்கு. இதில் தான் நான் கார் அடுத்தது வைக்க போறேன். இங்கே ட்ரீ வச்சிட்டேன். இப்போ ஒவ்வொரு ட்ரீயா வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ட்ரீயா எடுத்து வச்சு ஸ்கேல் பண்ணுவீங்களா, இல்லை இதே ட்ரீயை நீங்க டூப்ளிகேட் பண்ணலாமா? டாப் ஆங்கிள் போறேன், கண்ட்ரோல் டி அப்படிங்கிறது கொடுக்குறேன், டூப்ளிகேட், கண்ட்ரோல் டி, டூப்ளிகேட், கண்ட்ரோல் டி, டூப்ளிகேட். ஸோ எப்படிலாம் டூப்ளிகேட் பண்ண முடியுமோ இந்த மாதிரி நீங்க டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோடு வச்சாச்சு, சைடில் எல்லா இடத்துலையும் ட்ரீ அப்படிங்கிறத வச்சாச்சு. பில்டிங் வேணும்னா நீங்க பில்டிங் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க ஒவ்வொன்றா எடுத்து வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 3D என்விரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத காட்டப்படுறது கிடையாது. ஜஸ்ட் என்ன யூனிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு டுட்டோரியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால அதை பத்தி நம்ம ரொம்ப டிசைன்ஸ்லாம் ரொம்ப பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப அடுத்து இந்த ரோடு வச்சாச்சு. இந்த ரோடு வச்சதுக்கு அப்புறம் இதுக்குள்ள நம்ம ஒரு கார் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு மறுபடியும் பேக்கேஜ் மேனேஜர் போறேன். ஸோ எனக்கு இங்க என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குங்கிறது தெரியும். ஸோ அதனால நான் வந்து காரை சூஸ் பண்றேன். இல்லைன்னா நீங்க இப்படி தேடி பார்த்தா கூட இருக்கும், நான் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. இங்க ஆர்கேட் ஃப்ரீ ரேசிங் கார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன். இது என்ன ஒரு நல்ல யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் போகும்போது நான் டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையாது. ஆல்ரெடி என் ஜிமெயில டவுன்லோட் ஆயிடும். ஒவ்வொரு டைம் போகும்போது இம்போர்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ அப்போ டேரக்டா இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் நான் இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஒன்ஸ் லோடிங் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய அசெட்ஸ் ஃபோல்டர்ல எனக்கு இங்க வந்துடும். ஸோ ஏதாவது புதுசா ஏதாவது ஃபோல்டர் வந்திருக்கு, ஆமா ஆர்கேட் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்திருக்கு. கண்டிப்பா ப்ரீஃபேப் அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு என்ன இருக்கு, கார் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ அப்படிங்கும் போது நான் இந்த ப்ளூ கலர் காரை நான் என்ன சூஸ் பண்றேன், இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகேவா? ஸோ காரோட ஆங்கிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடா திரும்பி வந்திருக்கு. ரோடோட சைஸ் இவ்வளவுதான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன், ஸ்கேல் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி ரோடோட சைஸை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிடுறேன், பெருசாகிக்கிறேன். சரியா? ஸோ அப்புறம் காரோட ஆங்கிள் இந்த மாதிரி இருக்கு. இதை நான் என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணி இப்படியே திருப்பலாம். இல்லை அப்படின்னா இங்க போயிட்டு ஆல்ரெடி 33 திரும்பி இருக்கு, திரும்ப 43 அப்படிங்கிறது ஆகுது. அப்போ நான் இது ஒரு 90 டிகிரி அப்படிங்கிறத கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்படி திரும்பி இருக்கு, இந்த மாதிரி எனக்கு திரும்பிடுச்சு. சரியா? ஸோ இப்படி திருப்பிட்டேன். எனக்கு காரை இங்கே வச்சுட்டேன். என் கார் வந்து கரெக்டாக அந்த டயர் வந்து கீழே படுது அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கு, கார் மூவ் எல்லாமே கரெக்டாக வச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய கேம் விண்டோ அப்படிங்கிறத பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என் கேம் விண்டோ பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் என்னால் பண்ண முடியாது. அப்போ கேம் விண்டோ எப்படி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம், இங்கே கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேமரா எதை கேப்சர் பண்ணதோ அதுதான் என்னது கேம் விண்டோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேமரா வந்து எதை கேப்சர் பண்ணுது, இந்த மாதிரி விஷயத்தை கேப்சர் பண்ணுது. இப்போ இங்கே தான் கார் இருக்கு, இந்த கார் அப்படி கொண்டு வரேன். அப்புறம் கேமரா ஆங்கிளை நான் திருப்ப வேண்டியிருக்கு. ஸோ என்ன யூஸ் பண்ணுறேன்னா ரொட்டேட் டூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த மாதிரி திருப்புறேன். ஸோ இங்கே திரும்புது, நான் 90 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், எனக்கு ஃபுல்லாக இங்கே திரும்பிடுச்சு. சரியா? ஸோ இப்போ என் கேமரா ஆங்கிளுக்கு நான் பக்கத்தில் போய்க்கிறேன், கொஞ்சம் மூவ் பண்ணுறேன், மூவ் பண்ணி இப்படி கொண்டு வரேன். இப்போ காருக்குள்ள எனக்கு என்ன இருக்கு, கேமரா இருக்கு. மறுபடியும் என்ன பண்றேன், இப்படி வெளியே எடுக்கிறேன், காருக்கு பின்னாடி கேமரா வைக்கிறேன். ஏன்னா நம்ம தானே பிளேயர், நம்ம தானே அந்த கார் ஓட்ட போறோம். அப்போ கேமரா எங்க இருக்கணும், காருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி கேமராவை நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்னுடைய கீபோர்ட் பட்டன்ல ஃப்ரண்ட் முன்னாடி அவங்க மூவ் ஆகுமா, ஆகாது. சரியா? பேக் அமுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரன் பண்ணிட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மூவ் ஆகுமா, ஆகாது. அது மூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கோடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தேவைப்படும். அந்த கோடிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். C# அப்படிங்கிற அந்த கோடிங் லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி ChatGPT யூஸ் பண்ணி தான் எப்படி கோடிங் எடுக்க போறோம் அப்படிங்கிறதே பார்க்க போறோம். ஸோ இதான் என்னுடைய கார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த காரை நான் இங்க அப்படி கிளிக் பண்ணும் பொழுது எனக்கு என்ன இருக்குன்னா, பாடி இருக்கு, காரோட பாடி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றா தெரியும். அண்ட் ஸ்பாய்லர், பின்னாடி இருக்க ஸ்பாய்லர் அண்ட் வீல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வீல்ஸ்ல பாத்தீங்கன்னா மெஷின் இருக்கு, கொலைடர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? இந்த மெஷின் நான் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு டயர் தான் என்னவா இருக்கு, மெஷ் அப்படிங்கறத சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மெஷ், அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டயரோட மெஷ், இந்த சைட்ல இருக்கிற ஒரு மெஷ். சரியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கொலைடர்ஸ். இந்த கொலைடர்ஸ் அப்படின்னா இந்த சுத்தி ஒரு கிரீன் கலர்ல ஒரு லைன் மாதிரி வரைவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார் போய் முட்டிட்டு நிக்கணும், கார் வந்து அப்படியே டைரக்டா உள்ள போயிடக்கூடாது. ஸோ அதனால அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கார்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காருக்கு எப்படி கோடிங் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
ஸோ இந்த காருக்கு கோடிங் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் கூகுள் போயிடலாம். ஸோ கூகுளில் போயிட்டு ChatGPT எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரியும். நான் என்னுடைய ChatGPT ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஹாய் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே கொடுத்துட்றேன். சரியா? ஸோ ஹாய் கொடுத்துட்டு நான் இங்கே என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா கிவ் யூனிட்டி கார் கண்ட்ரோலர் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஐ ஹாவ் வீல் மெஷ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, வீல் மெஷஸ் அண்ட் வீல் கொலைடர்ஸ் இது ரெண்டும் என்கிட்ட இருக்கு. கிவ் கோடு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கோடிங் வந்து ChatGPT கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கோடிங் எல்லாமே ஃபுல்லாக முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு காப்பி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறம் என்னுடைய யூனிட்டிக்குள்ள வந்த உடனே இந்த ஏதாவது ஒரு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஏதாவது ஒன்று கொடுக்கணும். கார் கொடுத்துட்டேன், இந்த காருக்கு மேலே ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அதுவும் என்னது அசட்ஸ் தான். அப்போ கோடிங் என்னது அசட்ஸ் தான். அப்போ அசட்ஸ் விண்டோவில் போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் அப்படிங்கிறத பண்ணுறீங்க, கிரியேட் அப்படிங்கிறது கொடுக்குறீங்க. இங்கே C# ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். சரியா? இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் VS கோட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? இல்லை அப்படின்னா நீங்கள் நோட் பேடில் கூட ஓப்பன் பண்ணி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி எனக்கு இங்கே VS கோடோட கோடிங் இருக்குது. இது டிலீட் பண்ணிவிட்டு என் ChatGPT கூட நான் இங்கே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கோடிங்கோட கிளாஸ் நேம் என்னவா இருக்கோ அதான் உங்களுடைய ஃபைல் நேமாகவும் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு Ctrl+S கொடுக்குறேன். சேவ் ஆகணும். Ctrl+S கொடுக்காம போகக்கூடாது. ஒன்ஸ் Ctrl+S கொடுத்தோடனே உங்களுக்கு இங்கே லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ரீநேம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த கார் கண்ட்ரோலர் அந்த கிளாஸ் நேமே இதே நான் சேமாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு அதே மாதிரி மறுபடியும் லோடாக ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு இந்த கோடிங்கை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன இங்கே காட்டுது அப்படின்னா சைடில் இந்த மாதிரி ஒரு விண்டோ எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது இந்த கோடிங் மூலமாக என்ன பண்ணுவோம்னா இந்த ஒவ்வொரு விண்டோவும் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவை தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த கோடிங் எனக்கு கொடுத்தாச்சு. இதான் என்னுடைய கார். இந்த காருக்கு இப்போ ஃப்ரீ ரேசிங் கார் இருக்கு, இதான் நம்ம ஓட்ட போகிறோம் அப்படின்னா இந்த காருக்கு பேர் மாற்றோம்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரீநேம் பண்ணால் சேஞ்ச் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், உங்கள் பிளேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாமா, நான் தான் பிளேயர் அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிளேயர் அப்படிங்கிறது மாறிடும். ஸோ இதுதான் நம்ம ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், எங்கே போவோம், இன்ஸ்பெக்டர் விண்டோ போவோம், இங்கே தான் கோடிங் இருக்குது. இந்த கோடிங் அப்படியே காரில் போட்டாலும் ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஆட் காம்பனன்ட்ஸ் மேலே வச்சிங்கன்னா ப்ளூ கலரில் காட்டும், அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கோடிங் அப்படிங்கிறது வந்துடும். சரியா? ஸோ கோடிங்கிறது எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கார் செட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வீல் கொலைடர்ஸ் வீல் மெஷர்ஸ் கேட்டதுனால நீங்கள் சொல்லியிருந்தால் அந்த வீல் கொலைடர்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோடிங் கேட்குது. நான் பிளேயருக்குள்ளே போகிறேன், மெஷ் இருக்குது, அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஃபஸ்ட்டு மெஷ்ஷு லெஃப்ட்டு, அடுத்தது ரைட்டு, சரியா, ஃப்ரண்ட் ரைட்டு, அடுத்தது பேக், ரியர் தான் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் ரைட் வீல். நாளே அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி கொலைடர்ஸ் 4 இருக்குது. நாளே என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணுறேன். 1 2 and 3 and 4 ரியர் ரைட்டு கரெக்டாக அசைன் பண்ணிட்டேன். ஸோ அசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த கார் வந்து மூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கேம் விண்டோ அப்படிங்கிறத நான் இங்கே வச்சுக்கிறேன், ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறேன். இப்போ கீபோர்டில் எனக்கு மவுஸோட அப் ஏரோ டவுன் ஏரோ சைடு ஏரோ அதை யூஸ் பண்ணால் எனக்கு மூவ் ஆகும். ஸோ அப்படி தான் கோடிங்கில் எழுதியிருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கார் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்பேஸ் பார் அண்ட் ரிவர்ஸ். கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது எங்கே போகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அது போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்பேஸ் கேம் ஆஃபர் வரைக்கும். அப்போ நம்ம அடுத்தது வந்து ஒரு UAல வச்சு கேம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி பண்ணலாம். சரியா? ஆனால் இதை நல்லா கவனிச்சிங்கன்னா கார் மட்டும் தான் மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, நான் மூவ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் மூவ் ஆகணும், என்னது கேமராவும் எனக்கு என்ன ஆகணும், மூவ் ஆகணும். அப்போ இந்த மெயின் கேமரான்றது பார்த்தீங்களா, இந்த கேமராவை தூக்கி நீங்கள் பிளேயருக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா இந்த பிளேயர் எங்கெல்லாம் போகிறாங்களோ அதுக்கு பின்னாடி என்ன போகும், கேமரா போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாயிடுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு இப்போ நான் மூவ் பண்ணும் பொழுது கீழே கேம் விண்டோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே என்ன ஆகுது, காரோட மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் கேம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தான் அங்கே சொல்லி கொடுத்துருக்குறேன். யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இன்னும் பண்ணணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மேக்ஸிமைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் விண்டோ வந்துடும்.
ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் காரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். ஸோ டேனிங் போகணுமா இல்லை என்ன மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நான் கீழே இறங்கி ஓட்டுனாலும் நான் என்ன பண்ணலாம், இறங்கினால ஓட்ட முடியும். சரியா? ஸோ இது எப்படி ஒரு கேமை மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தர் வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணணும், பிகினரில் என்னெல்லாம் தேவைப்படுமோ அது மட்டும்தான் பார்த்துருக்குறோம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் சொல்கிறேன், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைரார்கி விண்டோ, அதில் கிரியேட் பண்ணுற கேம் ஆப்ஜெக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் விண்டோ, அதில் கிரியேட் பண்ணுற அசெட்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கோடிங்கில் எரர் இருந்துச்சுன்னா இந்த கன்சோல் விண்டோவில் எரர் சொல்லுவாங்க. நம்மளுடைய ChatGPT கோடிங்கில் எரர் இல்லை, அதனால எரர் நம்ம கன்சோல் விண்டோவில் எரர் சொல்லலை. இன்ஸ்பெக்டர் விண்டோ ஆட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. விண்டோவில் போய் அசஸ் ஸ்டோர் யூஸ் பண்ணி நீங்கள் அசஸை எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்து அசஸை பார்க்கணுன்னா இந்த பேக்கேஜ் இதில் போய் பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி டேரெக்டாக உள்ளே கொடுத்துக்கலாம். இங்கே ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃபேப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் உங்கள் அசஸ் இருக்கும். எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் வைக்க போகிறீங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு யூனிட்டியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்ச இந்த டுட்டோரியல். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கோடிங் எப்படி ரன் ஆகுது, அந்த கோடிங் எப்படி எழுதியிருக்காங்க, அண்ட் லைட்னிங் அந்த லைட் செட்டப் எப்படி பண்ணலாம், இந்த ஸ்கை செட்டப் எப்படி, வானம் எப்படி ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி பார்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் லேப்டாப்பில் அதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் நான் இந்த கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸஸே நான் கொண்டு போக போகிறேன். ஸோ அதுக்கடுத்தது இது சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் ட்வின் அப்படிங்கிற ஒரு எண்ட் டு எண்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டே நான் இங்கே சொல்லித்தர போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய வீடியோஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்டாஃப், ப்ரொஃபஸர் யாருக்காவது தெரியும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.